ஹாய் மக்களே வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி நம்ம தலமணிக்கு போகிறோம். பொதுவாக எல்லா மக்களும் சொன்னது வந்து சென்னையிலேருந்து ரொம்ப லாங்காக இருக்குது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த வீடியோவில் அந்த கிலோமீட்டர் தான் செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இது இங்கேருந்து தலமணிக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்றதும் செக் பண்ண போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா இது சென்னையில் இருக்கா இல்லை சென்னைக்கு மிக அருகில் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, இங்கே டைமை தான் ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே மீட்டர் ரீஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம தலமணி போகிறோம். வாங்க, இப்போ மீட்டர் ஆன் பண்ணுறோம். மீட்டர் 0 பண்ணிக்கிறோம். கிலோமீட்டர் 0 பண்ணிட்டோம். இப்போது இங்கேருந்து கிளம்பி தலமணிக்கு போகிறோம். அதேமாதிரி டைமை தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், டைமர் 0ல் இருக்குது. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க, வீடியோவில் ட்ராவல் பண்ணுவோம். இங்கேருந்து கிளம்புவோம். ஹெல்மெட் போடுறது அதெல்லாம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆகும். அதெல்லாம் கழிச்சிக்கலாம். இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே கிளம்பி அந்த என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம். சாதாரண பீப்புள் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்களோ அந்த ஸ்பீடில் தான் போகிறாங்க. இது வந்து மணி வந்து இப்போ எக்ஸாக்டாக ஒரு 4 o'clock ஆகுது. இப்போ 4 o'clock பீக் ஹவர்ஸ் இல்லை, கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பீக் ஹவர்ஸ் வந்தீங்கன்னா டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம், ரோட் பைக்கில். இதே வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ காரோ ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கான டிராஃபிக் டைம் வந்து ஊரப்பாக்கம் ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து யூட்டன் அடித்து நம்ம தலமணி போக போகிறோம். யூட்டன் அடிச்சிடும். ஊரப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து யூட்டன் அடித்து நம்ம கிண்டி நோக்கி போயிட்டு இருக்கோம். இது பீக் ஹவர்ஸ் இல்லை, இது நார்மல் ஒரு டைம் வந்து இப்போ வந்து 4:15 ஆகுது. நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் வந்தீங்கன்னா இந்த ஊரப்பாக்கம்லாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராஃபிக்கை கம்மி பண்ணனா இங்கே ஒரு ரயில்வே ஸ்டாப் ஒன்று வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் வச்சு தான் கிளம்பாக்கம் பஸ் நிலையம். அங்கேருந்து தான் வந்தோம். யூட்டன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக தலமணி போகிறோம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எங்கே இருக்குன்னே தெரியாதவங்களுக்கு ஜங்ஷன் வந்து இந்த வண்டலூர், அதை தாண்டிங்கனாலே கிளம்பாக்கம் பேருந்து தான். லெஃப்ட் இருக்குது. பாலத்தை ஏறி இறங்கினாலே அந்த லெஃப்ட் சைடில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் தான். வண்டலூர் பூண்ட இந்த பாலம் ஏறி இறங்கினாலே கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் தான். 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தாங்க போயிட்டு இருக்கோம். ஒரு நார்மல் ஃபேமிலி மேன் எப்படி போவாங்களோ, நார்மல் பீப்புள் எப்படி போவாங்களோ அந்த ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரோடு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது வந்து பீக் ஹவர்ஸ் இல்லைன்றதுனால ஜாலியாக இருக்குது. இங்கே ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ஈஸியாக போயிடலாம் பீக் ஹவர்ஸ் இல்லைன்றதுனால. இங்கேருந்து ஆனால் நீங்கள் ஒரு ஆட்டோவோ ஒரு டாக்ஸியோ பிடிச்சிங்கன்னா காஸ்ட்லி தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் உள்ளே ஆட்டோ இருக்குது, அப்புறம் கேப் இருக்குது. அதெல்லாம் மீட்ரு கனெக்ட் போட்டு பண்ணுறாங்களான்னு சரியாக தெரியல. கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப லாங் இங்கே கோயம்பேடோ இல்லை மயிலாப்பூர் இல்லை 7 போனீங்கன்னா
பாட்டுக்கு எகிரிடுங்க, அவ்வளோதான் கொடுத்து போகாதீங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு நிறையவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, நல்லா போகலாம். கிண்டியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரோடு ஃப்ரீயாகவே இருக்குது நல்லா. குறிப்பாக ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் மிச்சமாகும். ஆனால் ஓன் வெஹிக்கிள் எல்லாரும் யூஸ் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். பைக் வச்சுருங்க, பைக் பார்க்கிங்கில் போட்டு போகலாம். ஆனால் பைக் பார்க்கிங் டெம்பரரி பார்க்கிங்கே ரூபா வருது. மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் கம்மியாகும். பெருங்கோளத்துக்கு வந்துட்டுங்க, கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு 6 கிலோமீட்டர் வருது. 6 கிலோமீட்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. 10 மினிட்ஸ் கூட ஆகலை, 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. இது டிராஃபிக் இல்லைனால இந்த 6 கிலோமீட்டர் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். டிராஃபிக்காக இருந்தால் பார்த்துங்க, இங்கெல்லாம் பயங்கர டிராஃபிக் ஆகும். ஃபெஸ்டிவல் டைமு, அப்புறமேட்டு பீக் ஹவர்ஸ் அதெல்லாம். ஒரு 4:15 அந்த டைமுக்கு கிளம்புனதுனால டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்க, ரோடையும் கொஞ்சம் பார்த்துங்க. ஹெல்மெட் போட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா, பைக்கில் போனீங்கன்னா. ரோடெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ரோடு வந்து ரொம்ப பள்ளமாயிடாக இருக்குது. இனிமேல் இங்கே தான் பஸ் ஏற போகிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. ட்ராவல் பண்ணும்போது ரோடு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம தாம்பரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். அடுத்து வர பொறுத்து தாம்பரம் தான். இப்போ வந்து அந்த அந்த பெண்டில் இருக்கோம். தாம்பரம் பெண்டில் பெருங்குளத்தை தாண்டி அந்த பெண்டு வருங்க, அந்த பெண்டில் இருக்கோம். இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறவங்களெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க, எனக்கு வந்து ரோடு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் நான் வேகமாக வந்துடுறேன். இதே பீக் ஹவர்ஸில் வந்தீங்கன்னா தாம்பரம் வரதுக்கு பயங்கர டைம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் கிட்டே வந்துட்டோம். எக்ஸாக்டாக வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகிருக்கும் தாம்பரம் வரதுக்கு அங்கேருந்து. இப்போவும் சொல்கிறேன், இது பீக் ஹவர்ஸ் இல்லை, அதனால் எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகுது. நீங்கள் பீக் ஹவர்ஸில் வந்தீங்கன்னா அதிகமாகும். அதேமாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்தாலும் அதிகமாகும். தாம்பரம் வந்து எனக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வந்துருக்கு அங்கேருந்து இங்கே. தாம்பரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். தாம்பரம் பக்கத்தில் வந்துட்டோம். நார்மல் ஸ்பீடு தான், ரொம்ப ஓவர் ஸ்பீடெலாம் கிடையாது. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோங்க. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு வந்து 9.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஆச்சு. ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. தரமணி போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சு அப்படின்றதெல்லாம். அதான் நம்மளுக்கு எல்லாம் பொதுவாக கிண்டியை கணக்கு வச்சுங்க. உங்களுக்கும் கிண்டிங்க எவ்வளோ தொலைவு ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது. நான் போகிற லொக்கேஷனு இப்போ தரமணி. ஓரளவுக்கு டிராஃபிக்காக தான் இருக்குது. இதே பொங்கல் மாதிரி, தீபாவளி மாதிரியான சீசனில் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா, சீசன் டைமில் ஊருக்கு போயிட்டு வரவங்கலாம் டிராஃபிக்கில் மாற்றிப்பாங்க.
தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு. தாம்பரம் ஜங்ஷன். ரைட்டில் லெஃப்ட்டில் போனீங்கன்னா முடிச்சூர் அங்கெல்லாம் வந்துடும். இது 15 மினிட்ஸில் தாம்பரம் வர முடிஞ்சுது. டிராஃபிக் இல்லைன்றதுனால. டிராஃபிக் இருந்தால் டைம் அதிகமாகிடும். புதுவம்பேட்டை கிட்டே வர போகிறாங்க. தாம்பரத்துக்கு புதுவம்பேட்டைக்குமே ரொம்ப லாங்லாம் இல்லை, ரொம்ப ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இந்த வீடியோவில் லைவாக கிலோமீட்டர் செக் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிக மக்கள் சொன்னதே அந்த டிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க. சரி நம்ம தலைமணி வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றத அந்த வீடியோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறோம். புதுவம்பேட்டை கிட்டே வந்துட்டாங்க. தாம்பரத்துலேருந்து புதுவம்பேட்டைக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வருது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆச்சு. எனக்கு டிராஃபிக் இல்லை, அதனால் 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டேன். இதே டிராஃபிக் இருந்தால் அதிகமாகும். இளம்பாக்கத்துலேருந்து புதுவம்பேட்டை வரைக்கும் ஒரு 13.5 கிலோமீட்டர் வருது. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சு இங்கே வர்றதுக்கு. பீக் ஹவர்ஸ் இல்லை, டிராஃபிக் இல்லை. 20 மினிட்ஸ் நார்மல் ஸ்பீடு தான் வந்திருக்கேன். 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆச்சு. நிறைய பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் சிங்கிள் வண்டி ஒரே ஒருத்தரே ஒரு காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபேமிலியோட ஓட்டிகிட்டு போகிறாங்க. சரவணா ஸ்டோர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏதாவது சரவணா ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணன் அதே மாதிரி லெஜண்ட் இதில் இல்லை இங்கே சரவணா ஸ்டோர். போத்தீஸு, சென்னை சில்க்ஸ் எல்லாமே இந்த ரோட்டில் இருக்குங்க. மேக்ஸ் எல்லாமே இங்கெங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாம் டீ நகரை நோக்கி படையெடுத்து போகிறாங்க ஃபெஸ்டிவல் டைமில். இங்கே தான் சிட்டியில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக வச்சுருக்கோம். சென்னை சில்க்ஸ் கூட இருக்குது, குமரன் இருக்குது, போத்தீஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. அண்ணன் லெஜண்ட் இல்லை, அவங்க குரூப் இருக்குது. சரவணா ஸ்டோர் தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாம் டீ நகரை நோக்கி தான் போகிறாங்க ஃபெஸ்டிவல் டைமில். அப்படியே நம்ம பல்லாவரம் நோக்கி போயிட்டு இருக்குங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அதே சிக்னல்ஸ். பொதுவாக அந்த சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பிரேக்கே பிடிக்காது. அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. எனக்குலாம் செம கடுப்பாகும் அவங்களெலாம் பார்க்கும்போது. அப்படி பிரேக் இருந்தால் பிரேக் போடவே மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு ரூல்ஸ்லாம் இல்லை, அவங்க சிக்னல் இல்லை, அப்படியே போயிடுவாங்க. எல்லாத்தையும் சொல்ல 1-2 பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பல்லாவரம் நோக்கி போயிட்டு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பல்லாவரத்துக்கு போயிடுவோம். இல்லை ஒரு 1/2 hour கிட்ட ஆக போகுது இந்த கிளம்பி. கிளம்பாக்கம் இந்த கிளம்பி ஒரு 25 மினிட்ஸ் ஆகிருக்கும் இப்போதைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய பாலம் கட்டியிருக்காங்க. கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாகிறதுக்கு இந்த பாலம் ரொம்ப முக்கிய காரணம் கூட சொல்லலாம். நிறைய பாலம் கட்டுறதுனால அதுமாதிரி முக்கியமான இடத்துலலாம் பாலம் கட்டினாங்கன்னா நல்லது தான்.
ஆங்க இந்த பாலம் ரொம்ப பெரிய பாலம் தாங்க. டாட்டா முடிஞ்சு தான் பார்த்தேன். நீங்கள் பார்க்குற மலை வந்து திருசூலம் மலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுங்க கிண்டி 7 கிலோமீட்ரு, கோயம்பேடு 15 கிலோமீட்ரு, ஏர்போர்ட் 1 கிலோமீட்ரு. முன்னாடி தான் ஏர்போர்ட் இருக்குது. அடுத்து ஏர்போர்ட்டை நோக்கி தான் போகிறோம். இப்போ கிளம்புறதுலேருந்து கிளம்பி ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு 17 கிலோமீட்டர் வருது. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து கிண்டி ஒரு அதான் 24 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. வந்துட்டங்க மீனம்பாக்கமே. ½ அன் ஹவர் தாங்க ஆச்சு கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்பி. டிராஃபிக் இல்லை, ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. டிராஃபிக் இருந்தால் 1 மணி நேரம் ஆகலாம், நின்னீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகலாம். பாருங்க லெஃப்ட் சைடில் ஏர்போர்ட் ஃப்ளைட் டேக்அப் ஆகி போயிட்டு இருக்கு. நம்மளும் போயிட்டு இருக்கோம். நம்ம கிண்டி வரைக்கும் போகல, கிண்டிக்கு முன்னாடியே கட் பண்ணி நங்கநல்லூர் வழியாக வேளச்சேரி போய் வேளச்சேரியிலேருந்து தலமணி போக போகிறோம். இங்கேருந்து கிண்டி ஏர்போர்ட்லேருந்து கிண்டி 7 கிலோமீட்டர் தான் காட்டுது. இப்போ கிளம்பாக்கத்துலேருந்து கிண்டி வந்து 24 கிலோமீட்டர் கிட்ட வரும். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். இனிமேல் இதுமாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். இந்தமாதிரி நிறைய வீடியோ பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுலாம் நிறைய ட்ராவல் விலாகும் பண்ணுவோம். இதுதான் ஸ்டார்டிங் வீடியோ. நம்ம சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்க ஏர்போர்ட் வழியாக போயிட்டு இருக்கோம். ஈவினிங் சன்செட் ஆகிற அந்த லைட்டு வந்து பாருங்கள், பார்க்கவே நல்லா கம்மியாக இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளம்பாக்கம் வரைக்கும் போட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ வரைக்கும் இந்த மெட்ரோ வந்து கிளம்பாக்கம் வரைக்கும் போடல, ஏர்போர்ட் வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்கன்னா மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை விட அது என்ன பெஸ்ட்டாக இருக்க முடியும் மக்களுக்கு. வாங்க, வணக்கம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வெளியே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த ஏர்போர்ட் ரன்வே விலைலாம் ஒரு தாட்டி விட போனதில்லை, ஒரு தாட்டி போய் பார்க்கணும். நம்ம அதுக்கு எங்கேயா போனோம் ஃபாரின், அப்போ தான் உள்ளே போக முடியும். நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோங்க, ஏர்போர்ட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம கிண்டி கிட்டே வந்துட்டோம். ஆனால் நம்ம கிண்டி வரைக்கும் போகல. கிண்டிக்கு முன்னாடியே இங்கே யூட்டர்ன் அடித்து லெஃப்ட் எடுத்து நங்கநல்லூர் வழியாக அப்படியே நம்ம வேளச்சேரி தலமணி போக போகிறோம். இப்போ யூட்டர்ன் அடிக்க போகிறோம். இங்கே யூட்டர்ன் பண்ணி பார்த்து அப்படியே யூட்டர்ன் வச்சு போயிட்டு இருக்குங்க. அப்படியே நங்கநல்லூர் யூட்டர்ன் லெஃப்ட் எடுத்து போக போகிறோம். அதாங்க வேளச்சேரி லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் ஏர்போர்ட்டு. நம்ம லெஃப்ட் எடுத்து வேளச்சேரி வழியாக தலமணி போகணும். மடிப்பாக்கம் 4 கிலோமீட்டரு, வேளச்சேரி 5 கிலோமீட்டரு, தலமணி 9 கிலோமீட்டருங்க.
வேளச்சேரி நோக்கி போயிட்டு இருக்குங்க. வேளச்சேரி கிட்ட வந்துட்டோம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து வேளச்சேரிக்கு வழியாக நம்ம தலைமணி போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஒரு 4:15 கிளம்பணும். இப்போ நம்ம தலைமணி கிட்ட போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து வேளச்சேரி ஜங்ஷன் வரப்போகுது. டிராஃபிக் இல்லாததுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்த மாதிரியே நம்மளுக்கு தெரியுது. இதே டிராஃபிக் பீக் ஹவர்ஸ்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டலாம். பாருங்கள், இதுதான் வேளச்சேரி ஜங்ஷனு நீங்கள் பார்க்குறது. நம்மளுக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து வேளச்சேரி ஜங்ஷன் வர்றதுக்கு ஒரு 27.5 கிலோமீட்டர் ஆகிருக்கு நம்மளுக்கு. இங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து தலைமணி போக போகிறோம். நம்ம அங்கே டைமை தான் ஆன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோங்க. வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு மெயின் ஜங்ஷன் இது. வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு மெயின் ஜங்ஷன் கிட்ட வந்துருக்கோம். நம்ம கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து கிளம்புனோம். ஒரு 4:15 கிளம்புனோம். இப்போ வந்து மணி வந்து ஒரு 5:12 ஆகுது. இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்மளுக்கு 20.5 கிலோமீட்டர் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இது வேளச்சேரி மெயின் ஜங்ஷனு, பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. இங்கேருந்து அப்படியே நம்ம தலைமணி போகிறோம். தலைமணியில் தான் நம்ம லாஸ்ட்டு. அங்கே முடிச்சுட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் ஆகிருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். மேக்ஸிமம் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா நம்ம அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஆட்டோ கேட்டிங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்க, கிட்ட ஒரு 500 கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கேப் புக் பண்ணாலும் அதே காஸ்ட் கிட்ட வரும். தலைமணி வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். வண்டி நிறுத்திட்டு சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சுன்றது. அவ்வளோதாங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு நார்மல் பப்ளிக் எவ்வளோ கிலோமீட்டரில் வருவா போலையோ அதே ஸ்பீடில் தான் வந்திருக்கோம். 50 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் போகல. இப்போ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆகிருக்கு, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்புனோம். தலைமணிக்கு வந்திருக்கோம். 30.6 கிலோமீட்டர் ஆகிருக்கு. அங்கே நம்ம வண்டி கிளம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி டைம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக 1 hour 3 minutes ஆகிருக்கு. பார்த்துருப்பீங்க, நம்ம கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்பி இங்கே தலைமணி வந்தோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் செக் பண்ணியிருந்தோம். இதேமாரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.